வெயில் ஓவராக இருக்குது. கொஞ்சம் இருந்தாலும் யோசிச்சுருப்பாங்க. கொஞ்சம் அதில் பச்சை தண்ணியை எவ்வளோ ஊற்றினாலும் தண்ணி சூடாக வருது. டேங்க் எப்பயுமே ஃபுல்லாக இருக்குது. அதனால் இப்போ வருவாங்க, எல்லாம் மக்கள்லாம் வந்து அங்கங்கே போடுவாங்க. சார் யாருண்ணா சார் கொஞ்சம் ஓடுவாங்க சார். அப்படியே பாருங்க. அப்படியே வாங்க சார், அப்படியே வாங்க சார். அப்படியே பொறுமையாக வரட்டாங்க. பின்னாடி போங்களா போங்க சார். வருவாங்க. பார்த்து பார்த்து மேடம் எந்த ரூம்? எந்த ரூம்? 101 கார்டு இருக்கு அதுல முதல்ல இருக்குடா. படிக்கட்டு படிக்கட்டு எப்படி நேட்டிக்கிட்டே இருந்தா சார் இந்த ஓட்டு பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. வாக்காளர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்ன? இனிமேல் தான் வெயில் கிளியுது இல்ல, இந்த கிளி கிழிஞ்சா
கொஞ்சம் பூரா அசந்து பண்ணி மேலே வருவாங்க. இப்போ எத்தனை பர்சன்ட் போகிறாங்க, எத்தனை பர்சன்ட் போயிருக்கு? சென்னையில் 30% வரைக்கும் வெயில் ஓவராக இருக்குது. கொஞ்சம் இருந்தாலும் யோசிச்சுருப்பாங்க. கொஞ்சம் அதில் பச்சை தண்ணி எவ்வளோ. மக்கள் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆமாம், போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷனில் தெளிவாக யோசனை பண்ணி ஓட்டு போடுவாங்க. நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வெயில் மட்டும் தான் காரணமா இல்லை மக்கள் வராதுக்கு அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன்? அது உங்கள் யூத்துக்கு நான் விட்டுறேன், நீங்கள் எடுத்துக்கங்க. யோசனை பண்ணி வாக்களிச்சிங்க. நான் ஓட்டு போட்டு ஆகணும்ல, கண்டிப்பாக போடணும்ல. ஒரு குடிமகனாக பிறகு வந்து ஓட்டு போடணும். ஓட்டு போட்டு நம்மளுடைய கருத்தை மனசுக்குள்ளே இருக்க சொல்லி ஆகணும்ல. அது வந்து விரல் மூலியமாக சொல்லணும்ல, இல்லைன்னா அது தப்பாக போயிடும். ஓட்டு போடணும். அதை வயசானவங்க பரவாயில்ல, முதல் முறை வாக்காளர்களுமே நிறைய பேர் ஓட்டு போடல. அதாவது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஓட்டு போட வர மாட்டேங்கிறாங்க. இளைஞர்களே, அது எனக்கு சரியா தெரியல. சென்னை போன்ற நகரங்கள் அதை பற்றி பத்திரிக்கைக்காரங்க நீங்கள் போய் எல்லா வீட்டிலும் போய் விசாரிச்சுட்டு வாங்க. எனக்கு தெரியாது அதை பற்றி. சார், இப்போ கிராமப்புறங்கள்ல அதிகமாக வாக்குப்பதிவு வருது. சென்னை போன்ற நகரங்கள் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து ஒரு படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல கம்மியாக இருக்கிறதுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்னன்னு தெரியல. ஆனால் நேற்றை விட வெயில் ஜாஸ்தி இல்லை இன்னைக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஓட்டு விழுந்திருக்கும். அதான் உண்மை. சார், இந்த முறை உங்களுடைய பிரச்சாரம் பல நட்சத்திர இந்த முறை நான் எலெக்ஷனில் ஃபுல்லாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கனால ஃபுல்லாக பிஸியாக இருக்கேன். அதனால் இந்த முறை நான் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஜிட்டல் இந்தியா அதை தனியாக பிரித்து எப்படி சொல்லுவீங்க? டிஜிட்டல்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது, அது மட்டும் தெரியும். அது வேணால் ஒரு பாட்டு பாடலாம். கண்ணாசியம் பாடினார்ல, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மதமும் ஓர் மதமே, எல்லார் மொழியும் ஓர் பேச்சு அப்படின்னு பண்ணார். அவ்வளோதான். நம்ம இந்தியாங்கிற சொன்னீங்கல்ல, அது மட்டும்தான். நம்ம வேற மாதிரி எடுத்து போட்டு திருச்சி கலவத்தை உண்டாட்டி விட்டு போக்க, நாசமா போகட்டும் போக்க. வேலை கேள்வியே பாரு. சிவாஜி தனியா பாண்டு வேற